இப்போ நம்ம லாஸ்ட்டாக மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகேவா? குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக ஸ்லோ பண்ணிக்கலாம். அதெல்லாம் ரெடி ஆகிடும். நெய்யை ஊற்றுறீங்க. நெய் நம்ம இந்த கட்டியாச்சு. இந்த பெருச கட்டியா இப்போது குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கே ஏற்றியா? என்னம்மா உங்களுக்கே ஏற்றியா? என்னடி கலாய்க்கு மீனை போட்டுலாம் சுட்டுக்கோங்க. பூச்சி கீழி மீன் உங்கள் பேச்சு கேட்காம திரும்பவே மாட்டேங்குது. ஆமாம், நீங்களே என் பேச்சு கேட்க மாட்டீங்க. மீன் எப்படி கேட்கும் சொல்லு. சரி, இப்போ நீங்களே சொல்லுங்க. மீன் போட்டுடலாமா? எட்ட மாட்டேங்குது வேறு எனக்கு. எட்டில் தான் பரவாயில்ல போயிடுங்க. அது தூக்கி குழம்புல போட்டு அது மீன் ஆகிடாது. இது என்னன்னு சொல்லு. இது வந்து அதை குடல். அது உள்ள மீன் முட்டைலாம் இருக்கும், சனன்னு சொல்லுவாங்க. அப்போ அது மீன் முட்டையா? ஆமாம், மீன் குட்டி குட்டி மீன். ஆமாம், அது உள்ள குட்டி குட்டி முட்டையாக இருக்கும். வச்சுக்கலாம்ல, அந்த மீனை வளர்க்கலாம். அது கடல்ல தான் மீன் ஆகும். அது நம்மகிட்ட வந்து எப்படி மீன் ஆகுது? மீன் குழம்பாயிடுச்சு. ஓகேவா? இப்போ லாஸ்ட்டு மிளகாய். மிளகாய் 3 மிளகாய். சரியா? கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம மீன் வறுக்கும் போது கொஞ்சம் தீ வந்து கம்மி பண்ணணும். ஏன் தெரியுமா? இந்த அந்த ஸ்கின் தோல் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து வெளியே வந்துட்டு இது வந்து இது எடுக்குது அழகாக காப்பாற்றுறதுக்கு. இதோட ஸ்கின்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு ஸ்லோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் வறுக்கணும். ஒரு சில என்ன பண்ணுவாங்க, ஒரு பேன் மாதிரி இருக்கும். அந்த பேன் நிறைய எண்ணெய் ஊற்றி இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது தட்டு மாதிரி இருக்கும். அதான் பேன். அதில் வந்து நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு வறுப்பாங்க. இப்படி கூட இது பேன் கேக். ஜனனி, இப்போது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. என்னது? மீன் குழம்பு. ரொம்ப கலக்கக்கூடாது. சங்கரா மீன் குழம்பு. கொத்தமல்லி கருவேப்பிலாம் போகக்கூடாது. ஆமாம், இல்லை போடுறது நல்லது. சரியா? நெக்ஸ்ட்டு சாதம், மீன், ஆளுக்கு ஒரு மீன். ஓகேவா? வறுத்த பாய் சொல்லு. பாய்.